அனைத்து உயிர்களின் நலனையும் பகவானே கவனிக்கிறார். அவருடைய சாதனை குறைபாடுகளை அறிந்து தேவையானவற்றை வழங்குகிறார். இதுவே பகவானின் யோகக்ஷேமம் நிர்வாகம்னு சொல்லப்படுது. தனது குழந்தையுடைய தேவைகளை எப்படி தாய் பாசத்தோடு கவனித்துக் கொள்கிறாளோ அந்த மாதிரி பகவான் அனைத்து மக்களையும் பாதுகாக்கிறார். சிரத்தையோடு கூடிய பக்தர்கள் மற்ற தேவதைகளை வழிபட்டாலும் அது என்னையே வந்தடையும். ஆனால் அவருடைய வழிபாடு விதிமுறைப்படியானது அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பகவானிடம் இருந்து வழிபாட்டு பலனை அவர்கள் பெறுவதில்லை. பகவான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். சகல யாகங்களை ஏற்றுக்கொள்கிறவனும் தேவர்களை அடக்கியாலும் மகேஸ்வரனும் நானே. ஆனால் பல தேவதைகளை வணங்குகிறவர்கள் என்னை உள்ளபடி அறிவதில்லை. ஆகையால் வீழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் பிறப்பதையே வீழ்ச்சி என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த இடத்துல பயனில் நாட்டம் வைத்து பிற தெய்வங்களை பூஜிக்கிறவர்கள் விதிமுறைகளை தவற விட்டுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த குறிப்பிட்ட பகவானை தவிர பாக்கி பேரை வேண்டறதுனால அவங்க அந்த விதிமுறையை மீறுறாங்க. அகில உலகத்தையும் படைத்து காத்து எல்லோரையும் தக்கபடி கட்டுப்பாட்டோடு நடத்துகின்ற பகவானை அறியாத காரணத்தால் பகவானை அடையும் பலன் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிடுது. தேவதைகளை வழிபடுபவர்கள் பித்திருக்களை அடைவார்கள். பித்திருக்களை வழிபடுபவர்கள் பித்திருக்களை அடைவார்கள். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்கள் அடைவார்கள். என்னை வழிபடுகிறவர்கள் என்னை அடைவார்கள். யாரை நீங்கள் வழிபடுறீங்களோ அவங்கள தான் நீங்கள் அடைய முடியும். பித்திருக்களை வணங்கினா பித்திருக்களை அடையலாம். தங்கள் கர்மங்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்பவர்கள் பகவானை உருவத்தில் அல்லது உருவமற்ற நிலையில் தியானிப்பார்கள். அதாவது தங்கள் கர்மங்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வார்கள். கர்மங்கள்லாம் செயல்பாடுகள் முழுமையாக பகவானுக்கு செய்கிறவங்க பகவானை உருவத்தில் அல்லது உருவமற்ற நிலையில் தியானிப்பவர்கள். நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடலாம். பகவானுடைய திவ்ய லோகத்துக்கு செல்கிறார்கள். சாதனைங்கிறது எளிதானது அப்படிங்கிறார் பகவான். யார் எனக்கு இலை பூ பழம் நீர் இவற்றை பக்தியோடு படைக்கிறார்களோ அவருடைய தூய புத்தியுடன் பயனை எதிர்பாராமல் படைக்கப்பட்ட அன்பளிப்பை நான் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறேன், அருந்துகிறேன்னு சொல்கிறார். பகவான் பொருளில் மகிழ்கிறவர் அல்லர். பொருளை பார்த்து சந்தோஷப்படுறவர் இல்லை. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அன்பில் தான் மகிழ்கிறார். அந்த மகிழ்ச்சி அவருக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய சிந்தனையில் தான் இருக்குது. சுதாமா என்றழைக்கப்படும் குசேலன் கொடுத்த அவளையும் சபரி கொடுத்த உலர்ந்த காய்கனிகளையும் கண்ணப்பரது உமி நீரையும் அவருடைய பக்தியை மெச்சும் விதமாகவே பகவான் ஏற்றுக்கிட்டார். குந்தியின் மைந்தனே, எந்த கர்மத்தை செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, எதை தானம் அளிக்கிறாயோ, எந்த தவம் செய்கிறாயோ அவை அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அர்ஜுனனுக்கு பகவான் சொல்கிறார், தாயே, நீ ஆட்டி வைக்கப்படி நான் ஆடுகிறேன், நீ பேசி வைக்கிறபடி பேசுகிறேன், என் செயல் என்பதெல்லாம் என் உள்ளிருக்கும் செயலே அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்கிறார்.